வாய் இருக்குன்றதுக்காக நக்கலுமா நையாண்டியுமா நச 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 நசன் ஒரே பேச்சு. பிக் பாஸ் ஜூலி வந்து டிவிகே தலைவரான விஜய் சாரோட பிரச்சாரம் பண்ணும்போது சின்னதா ஒரு ஸ்டோரி மாதிரி ஜல்லிக்கட்டை வச்சு பேசியிருந்தாரு. விஜய் சார் பேசின அந்த ஜல்லிக்கட்டு மேட்டருக்கு நம்ம ஜூலி வந்து அகேன்ஸ்டா ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. ஒரு முரட்டு ஜல்லிக்கட்டு காலை ஒன்று நின்றுட்டு இருக்குது. ஒரு சின்ன பையன் முட்டை வரும்போது பாக்கெட்டுக்குள்ள மறைச்சி வச்சிருந்த 2 புல்லுக்கட்டு அதை அந்த காலை கிட்ட காட்டுறான். அவங்க முக்கியமா மென்ஷன் பண்றது என்னன்னா, நீங்க பாட்டுக்கு ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு போயிடுவீங்க, கடைசியில வந்து உங்க டிவிக்கே தொண்டரான உங்க பசங்க வந்து ஏதாச்சும் பண்ணிட்டாங்கன்னா வேற என்ன பண்ண முடியும். ஜூலி ஒரு மாதிரி காமெடியாவும் நக்கலாவும் தான் விஜய் சார் மேல இந்த கருத்தை வச்சிருக்காங்க. இந்த ஜல்லிக்கட்டு காளையை பற்றின ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லியிருந்தீங்கன்னா அதை கேட்டதுக்கப்புறம் என்னால் பேசாமல் இருக்க முடியல. நீங்கள் வாட்டுக்கு போகிற போக்கில் ஜல்லிக்கட்டு காலை நின்றுச்சு, அதுக்கு புல்லுக்கட்டை காமிச்சு ஒரு குழந்தை கூட்டிகிட்டு போய் ஓரமாக விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்களோட கட்சியில் இருக்க பாதி பேர் மைனர் ஆளுங்க. நானும் போய் புல்லுக்கட்டை காட்டுறேன்னு சொல்லி ஏதாச்சும் ஒன்று கணக்கு ஆயிடுச்சுன்னா என்னென்ன பண்ணுறது? 50 50ஆகவே இருக்கட்டும்ண்ணே, 500 ஆக்கிடாதீங்க.